फ्रेंड्स நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோக்கும் क्वेश्चन கேட்டு ஆன்சர் பண்ணவங்களுக்கு gift கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஃபுல்லா வீடியோ பாருங்க. கடைசியா கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணி gift வின் பண்ணுங்க. டேய் கோபி, என்னடா இது காலையில ஸ்கூல் பெல் அடிச்சு இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் மேம் வரவே இல்லை. ஒருவேளை மேம் இன்னைக்கு எதுவும் லீவ் போட்டாங்களா? டேய் அஜய், நான் காலையில் ஸ்கூலுக்கு வரப்ப மேமை பார்த்தனேடா. மேம் ஸ்கூலுக்கு லீவ் எல்லாம் போடலடா. வேற ஏதோ பிரச்சனை, என்னன்னு தெரியல. டேய் அஜய், நான் காலையில ஸ்கூலுக்குள்ள வரப்ப கேட்டேன். மேம் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்கூல்ல வர வேண்டிய புக்ஸ் எல்லாம் வந்துருச்சாம். அதனால இன்னைக்கு கிளாஸ்ல புக்ஸ், எரேசர், ஷார்ப்னர் எல்லாம் கொடுத்துருவாங்கடா அஜய். ஏய் ஏஞ்சல், எனக்கு தெரிஞ்ச புக்ஸ் எல்லாம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். நீ சும்மா அடிச்சு விடாத. டேய் நிஜமாதான்டா அஜய், நீ வேணா பாரு, மேம் வந்தோனே அதை தான் சொல்லுவாங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, அதுக்குள்ளே என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? மேம், இந்த அஜய் ஏஞ்சல் தான் பேசிட்டு இருந்தாங்க. கூட கோபியும் கூட பேசிட்டு இருந்தா மேம். அஜய் என்ன பேசிட்டு இருந்தா அப்படி? மேம் ஒன்றும் இல்லை மேம், நீங்கள் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, அதான் வருவீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு இருந்தேன் மேம். சரி சரி, எல்லாரும் அமைதியாக இருங்க. மேம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புக்ஸ் வந்துருச்சு மேம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்கேயே வச்சுட்டு போயிடுங்க, நான் எல்லாருக்கும் கொடுத்துட்றேன். என்ன சார், எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கா இல்ல லாஸ்ட் டைம் மாதிரி பத்தாம போயிட போகுது? மேம் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கு மேம். இப்போ பென்சில் எரேசர் மட்டும் ஸ்டோர் ரூமில் இருக்கு. இப்போ நான் அதை போய் எடுத்து வந்து தந்துடுறேன், அப்புறம் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க மேம். ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்களா? பண்ணாதவங்களாம் இப்போயே போய் பிரின்சிபால் மேமை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் நான் செக் பண்ணிடுறேன். அஜய், ஏஞ்சல், ரோஷினி, ஆதி, அபி, ஓகே எல்லாரும் ஓரளவுக்கு பே பண்ணியிருக்கீங்க. சிந்து நீங்கள் பே பண்ணல, கோபி நீனும் பே பண்ணல, ரோஷினி நீயும் பே பண்ணல. நீங்க எல்லாரும் போய் பிரின்சிபல் மேம் பார்த்துட்டு வந்துருங்க. மேம் இன்னைக்கு மார்னிங் எங்கள் அம்மா வந்து பே பண்ணிட்டு போயிட்டாங்க மேம். அப்படியா கோபி? இரு நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். சிந்து, ரோஷினி நீங்கள் 2 பேரும் மட்டும் போய் பிரின்சிபல் மேம் பார்த்துட்டு வந்துருங்க. ஐயோ, காலையிலே அம்மா கிட்ட சொன்னேனே, அம்மா வந்து பே பண்ணாம விட்டுட்டாங்க. இப்போ நம்மள பிரின்சிபல் மேம் பார்க்க சொல்றாங்க. ச்சே, அப்பா கிட்ட நேத்தியே சொன்னேன், அப்பா வந்து ஃபீஸ் கட்டாம பாரு இப்போ என்ன நடக்குதுன்ட்டு. மேம் ஷார்ப்னர், எரேசர், பென்சில், யூனிஃபார்ம் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன் மேம். அவ்வளோதான் மேம். இனிமேல் ஸ்டோர் ரூமில் எதுவும் இல்லை. இருக்கிறது எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க மேம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். டேய் அஜய், இங்கே பாருடா, எரேசர் ஷார்ப்னர்லாம் டிசைனாக வந்திருக்குடா. புக்ஸ் கூட சூப்பராக இருக்குடா. இந்த வருஷம் நம்ம ஸ்கூலில் யூனிஃபார்ம் மாத்துறாங்க போல இருக்கு. ஒரே ஜாலி தான். ஆமாண்டா கோபி, எல்லாமே சூப்பராக இருக்குடா. நமக்கு பிடிச்ச டிசைன் எடுத்துக்க சொல்லுவாங்களா இல்லை இருக்கிற டிசைனே கொடுத்துருவாங்களான்னு தெரியலையே. மேம் கிட்ட கேட்போமா? கேள்றா அஜய். மேம் எங்களுக்கு பிடிச்ச டிசைன் எடுத்துக்கலாமா மேம்? ஆளாளுக்கு பிடிச்சதை கேட்டால் இன்னைக்குள்ளே கொடுக்க முடியாது. யாராருக்கு என்ன வருதோ அது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ரோலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அஜய் நீங்கள் வா. மேம் வந்துட்டேன் மேம். இந்த உனக்கு ஒரு செட் புக்கு, யூனிஃபார்ம், ஒரு பென்சில், அதோட ஒரு ஷார்ப்னர், ஒரு ஸ்கேல், ஒரு எரேசர். ஓகேப்பா, இப்போ ஆதி இறங்கி வா. இந்த ஆதி உனக்கு ஒரு தமிழ் புக்கு, இங்கிலீஷ் புக்கு, மேக்ஸ் புக்கு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, ஷார்ப்னர், பென்சில், ஸ்கேல், ஒரு செட்டு யூனிஃபார்ம். நெக்ஸ்ட் மண்டேக்குள்ளே எல்லாரும் ஸ்டிச் பண்ணி போட்டு வரணும். ஓகே மேம். மேம் இருங்க மேம், செக் பண்ணிக்கிறேன். புக்ஸ் 5 இருக்கு மேம். அடுத்தது ஷார்ப்னர் இருக்கு, எரேசர் இருக்கு, ஸ்கேல் இருக்கு, அப்புறம் பென்சில் இருக்கு, அப்புறம் யூனிஃபார்மும் இருக்கு. ஓகே மேம், எல்லாம் கரெக்டாக இருக்கு மேம். தேங்க்யூ மேம். ஓகேப்பா, எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல, எடுத்துக்கோ. இந்தாம்மா ஏஞ்சல், உனக்கு ஒரு செட்டு யூனிஃபார்ம், ஒரு செட் புக்கு, ஒரு பென்சில், ஒரு எரேசர், ஒரு ஷார்ப்னர், ஒரு ஸ்கேல். தேங்க்யூ மேம், எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு மேம். டேய் அஜய், இங்க பாத்தியா, எனக்கு கூலிங் கிளாஸ் எரேசர் வந்திருக்கு. உங்களுக்குலாம் வந்ததா? எனக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா? என்னோட எரேசர் தான் சூப்பரா இருக்கு. நான் எடுத்து கண்ணில் கூட போட்டுப்பேன். டேய் அஜய், இங்க பாருடா, என்னோட கூலிங் கிளாஸ் எரேசர் சூப்பரா இருக்கு. ஏய் ஏஞ்சல், எனக்கு கூட தான் ஃப்ரூட்ஸ் எரேசர் கொடுத்துருக்காங்க. எனக்கும் சூப்பரான எரேசர் தான்ப்பா வந்திருக்கு. ஏய் கோச்சுக்காத ராஜய், வந்தது சூப்பரா இருந்தது, அதனால தான் உன்கிட்ட சொன்னேன். இதுக்கெல்லாம போய் கோச்சுப்ப? ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நாங்க பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்லிட்டோம் மேம். எங்க அப்பா நாளைக்கு வந்து கட்டிடுவாங்க மேம். பிரின்சிபல் மேம் உங்ககிட்ட சொல்லி நோட் புக்கு, யூனிஃபார்ம் எல்லாத்தையும் வாங்கிக்க சொன்னாங்க மேம். சரி ஓகேம்மா, வந்து உட்காருங்க. உங்கள் பேரை கூப்பிட்றப்ப நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த கோபி உனக்கு ஒரு செட்டு புக்கு, ஒரு பென்சில், ஷார்ப்னர், எரேசர், ஸ்கேல், ஒரு செட்டு யூனிஃபார்ம். மேம் மேம், என்ன மேம் கேர்ள்ஸுக்கு கொடுக்குற கலர்லாம் எனக்கு கொடுக்குறீங்க? பிங்க் கேர்ள்ஸோட கலர் மேம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, உங்களுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, இந்த எரேசர்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரி எரேசர், அப்புறம் இந்த க்ரீன் ஆப்பிள் எரேசர், பைனாப்பிள் எரேசர் இருக்குது, பனானா எரேசர் இருக்குது. இந்த ஃபிஷ் மாதிரி இருக்கிற ஷார்ப்னர் கூட சூப்பராக தான் இருக்குது. கலர் தான் பிங்க் கலராக இருக்குது. பட் இந்த யூனிகார்ன் பென்சில் கூட ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேம். இந்தாங்கம்மா மீனு, உங்களுக்கு ஒரு செட்டு புக்கு, ஒரு செட்டு யூனிஃபார்ம், ஒரு பென்சில், ஒரு ஸ்கேல், ஒரு ஷார்ப்னர், ஒரு எரேசர். அவ்வளோதாம்மா, செக் பண்ணி எடுத்துக்கோங்கம்மா. இந்தாங்கம்மா ரோஷினி, உங்களுக்கு ஒரு செட்டு புக்கு, ஒரு எரேசர், ஒரு பென்சில், ஒரு ஷார்ப்னர், ஒரு ஸ்கேல்,
ஒரு செட்டு யூனிஃபார்ம். செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்கம்மா. மேம் எல்லாம் கரெக்டா இருக்கு மேம். நான் செக் பண்ணிட்டேன் மேம். நீங்க வைக்கும் போதே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் மேம். ஓகேம்மா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உன் பிளேஸ்க்கு போங்க. நெக்ஸ்ட் யாரு? வைஷுவா? இந்தாங்கம்மா உங்களுக்கு ஒரு செட்டு புக்கு, எரேசர், ஷார்ப்னர், பென்சில், ஸ்கேல், ஒரு செட்டு யூனிஃபார்ம். எல்லாம் கரெக்டாக வந்திருக்காமா? செக் பண்ணிக்கோங்க. மேம் ஒரு நிமிஷம் இருங்க மேம், செக் பண்ணிக்கிறேன். இந்த எலிஃபண்ட் ஷார்ப்னர் சூப்பரா இருக்கே, எனக்கு பிடிச்ச மாதிரியே வந்திருக்கு மேம். எல்லாமே கரெக்டா இருக்கு மேம். தேங்க்யூ மேம். எல்லாரும் வாங்கி முடிச்சிட்டாங்க, நம்ம தான் லாஸ்ட். இந்தாங்கம்மா உங்களுக்கு ஒரு செட்டு யூனிஃபார்ம், ஒரு செட்டு புக்கு, ஒரு எரேசர், பென்சில், ஸ்கேல், ஷார்ப்னர் ஒன்று. அவ்வளோதாம்மா சிந்து, நீ தான் லாஸ்ட்டு. எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. உன் பிளேஸில் போய் நீ உட்காந்துக்கோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் புக்ஸு பென்சில் எல்லாம் வந்துருச்சா? நெக்ஸ்ட் மண்டேலேருந்து எல்லாம் புது யூனிஃபார்மில் வந்துடணும். சிந்து, ரோஷினி, நீங்கள் 2 பேர் மட்டும் நாளைக்கு மறக்காமல் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஃபீஸை கட்ட சொல்லிடுங்க. இன்னைக்கு வீடியோக்கான கேள்வி, எபிசோட் நம்பர் 56ல ஃபீஸ்ங்கிற வார்த்தை எத்தனை வாட்டி வந்தது? நம்ம சேனலை 10 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட இந்த கேள்விக்கான சரியான பதிலா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பிரைஸஸை வின் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், சின்ன பசங்க யாரும் டைரக்டா கலந்துக்காதீங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க கைடன்ஸோட மட்டும் கலந்துக்குங்க. ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் என்னன்னா 13 வயசுக்குள்ள பசங்க யாரும் அலோட் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.